Hi students, இப்போ நம்ம example 2.50 போலாமா? Find the rational form of number. Rational நமக்கு fractionல சொல்லணும். given number பார்த்தீங்கன்னா 0.666 டாட் இருக்கா? இது எப்படி இதெல்லாம் பாருங்களா? 0.6 plus 0.06 போலாமா? next 0.006 கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். 0.66 வரணும். இப்போ 0.6 0.06 0.006 ஆட் பண்ணா நம்ம 666 பாயிண்ட் சரிங்களா? அதான் அப்படி போகிறோம் சரிங்களா? இப்போ இதே மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த இடத்துல சரிங்களா? இப்போ கொடுத்த நம்ம இப்படி எழுதிட்டோம். இன்னொரு டிஜிட்டோ போட்டுருங்க. 4 6 இல்லையா போட்டுடலாம். இப்போ நமக்கு ஏ வேல்யூ நம்ம வந்து 0.6 ஆர் வேல்யூ ஃபார்ம் ஆனது T2 by T1 நம்ம டேரக்டாக அப்படியே சொல்லலாம். ஏன்னா 0.1 தான் வரப்போகுது. சரி பார்த்துக்கலாம். 0.06 by 0.6 என்ன ப்ரீவியஸ் நம்ம சொல்லியிருப்போம். இதுமாதிரி இந்த டினாமினேட்டர் டெசிமல் வந்தால் என்ன பண்ணுங்க, அது இந்த ஹோல் நம்ம மாற்ற ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு 1 டிஜிட்டல் பாயிண்ட் இருக்குல்ல 0.6 பேக்கில் இருந்தால் போய் போன பாயிண்ட்டு 1 டிஜிட்டல் பாயிண்ட் அதெல்லாம் பண்ணுறேன். மேலே 10ஆல் மல்டி பண்ணுறேன். அப்போ இந்த நம்பர் நம்ம 10ஆல் மல்டி பண்ணால் இந்த பாயிண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிடும். அப்போ 0.6 வரும். இது ஃப்ரண்ட்டை பிரச்சனை ஆகும். வெறும் 6 ஆகுமா? இப்போ நீங்கள் டிவைட் பண்ணலாம் சரிங்களா? மேலே டெசிமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ ஆன்சர் வந்து 0.1 16 1 டிஜிட்டல் பாயிண்ட் வரும் இல்லையா? அதனால் அந்த 0.1 வந்துடும். அப்போ ஆர் வேல்யூ வந்து 0.1. இது பாருங்க இன்ஃபினிட்டி தானே, இது ஃபுல்லாக போயிட்டே இருக்கு இல்லையா? லாஸ்ட் டைம் நம்ம எதுவும் தரல. அப்போ இன்ஃபினிட்டி. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் அது ஏ பை 1 மைனஸ் ஆர். அப்போ ஏ வேல்யூ வந்து இங்கே 0.6 பை 1 மைனஸ் 0.1. அப்போ என்ன வரும்? 0.6 பை 1.9 1% வரும். 0.9 வருமா? இப்போ அகைன் பாருங்க நமக்கு அந்த டெசிமல் வருது கீழே டினாமினேட்டர்ல. அப்போ நமக்கு 10ஆல் மல்டி பண்ணுறோம். ஏன்னா 1 டிஜிட்டல் பாயிண்ட் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? மேலே 0.6 10ஆல் பண்ணாலும் 6 ஆயிடும். கீழே 0.9 9 ஆயிடும். இப்போ 3 டேபிள் அடிக்கலாமா? 2 3s 3 3s. அப்போ ஆன்சர் அது 2/3 சரிங்களா? இதுதான் அந்த தேவையான அந்த ரேஷனல் நம்பர். ஓகே தானே? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் லேட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க தான். 0.66 எழுதி வரும். அப்போ 0.6 ப்ளஸ் 0.06 ப்ளஸ் 0.006 ப்ளஸ் 0.0006 எடுத்துக்கலாம் சரிங்களா? எஸ் இன்ஃபினிட்டி அது மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கும்.